கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு வருகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களோட பாதை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பல பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், சோதனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை கைவிடலை, நான் உன்னை மறக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்சிக்கிறேன். சிட்சைன்னா என்ன அப்படின்னா உருவாக்குறாருன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட வழிகளை நேராக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை சிட்சிக்கிறார். அப்போனா அவர் நம்மளை நேசிக்கிறாருப்பா. எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்துடாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நீதிமானாக இருந்தால் கூட நமக்கு போராட்டம் வரலாம், சோதனை வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் அதற்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன அப்படின்னா ஆண்டவரே நம்ம கூட இருப்பாராம். எதற்காக இருப்பார் அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாருப்பா. நம்ம சிச்சை அப்படின்றது உருவாக்குறதுன்னு அர்த்தம். அப்படி தானப்பா? இந்த உலகத்திலேயே ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில நேரம் கண்டிப்பாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி தான், இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை அணைத்து கொண்டேன் வேதத்தில் போட்டிருக்கிறார். அப்படின்னா இமைப்பொழுதும் ஒரு செகண்டு அவ்வளோதான்ப்பா. சில பாடுகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாருன்னு அர்த்தம். ஸோ பாடுகளை கண்டோ போராட்டங்களை கண்டோ சோர்ந்து போயிடக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறனால தான் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பாடுகளை நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறதற்காக நன்றி. நம்ம பாடுகளை மட்டும் பார்க்காம அவர் நமக்கு ஒரு தகப்பனா ஒரு தாயாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாரு. அதை நினைக்கும் போது நம்மளோட பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அது பாரமாகவே இருக்காது. ஏசப்பா, இதில் நீங்கள் எனக்காக என்ன கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.